இந்த வீடியோ யாருக்கானதென்றால், யாரெல்லாம் தத்துவார்த்த அணுகுமுறை எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறாரோ அவருக்கானது தான். ஏனென்றால், தத்துவார்த்த அணுகுமுறை என்பது விளங்குவதற்கு கஷ்டமாக இருப்பதோடு, எவ்வளவு மனனமாக்கினாலும் மறந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் அதை இலகுவாக ஒரு உதாரணத்துடன் நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் பாதையோரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென அவர் கால் தடுக்கி விழுந்து விட்டார். இப்பொழுது அவர் எழும்பியவுடன் சிந்திக்கிறார். அவரது உள்ளத்தில் ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது, நான் ஏன் கீழே விழுந்தேன் என்று. எனவே அவர் அருகே தேடி பார்க்கிறார். அப்பொழுது ஒரு கல் கிடக்கிறது. இப்பொழுது இரண்டாவது கட்டமாக அவர் யோசிக்கிறார், இந்த கல் இந்த இடத்தில் இருந்தால் இந்த சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். மக்கள் நிம்மதியாக பாதையில் செல்ல முடியாது. எனவே என்ன செய்யலாம் என்று அவர் சிந்திக்கும் போது அவரது கற்பனையில் சில விடயங்கள் தோன்றுகிறது. அது என்னவென்றால், இந்த கல்லை நாங்கள் அகற்றினால் மக்கள் நிம்மதியாக போய் வருவார்கள் என்பதுதான் அது. இப்பொழுது கல்லை தூக்கி எறிந்து விடுகிறார். இப்பொழுது மக்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஏன் இந்த கல்லை அகற்றினாய் என்று. உடனே அவர் அதற்கான நியாயத்தை கூற ஆரம்பிக்கிறார், விளக்கமாக கூறுகிறார். இதுதான் தத்துவார்த்த அணுகுமுறையாகும். தத்துவார்த்த அணுகுமுறை என்றால், அரசியல் சிந்தனையாளர்கள் தனது சமூகத்தை சிந்திப்பார்கள். பல அடிப்படை கேள்விகளை அது குறித்து எழுப்புவார்கள். இது முதலாவது பண்பாகும். உதாரணமாக, உலகம் என்றால் என்ன? மனிதர்கள் என்றால் யார்? அவர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? அரசு என்றால் என்ன? அரசுக்கு ஏன் மனிதன் கட்டுப்பட வேண்டும்? போன்ற பல அடிப்படை கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை காண முற்படுவார்கள். அவர்களது இரண்டாவது பண்பு என்னவென்றால், இலட்சியவாத இலக்குகளை முன்வைப்பார்கள். ஒரு சமூகத்தில் தீங்குகள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், மக்கள் சந்தோஷமாக, அமைதியாக, சுபீட்சமாக வாழ வேண்டுமானால் எந்த எண்ணக்கருக்கள் தேவைப்படும், எந்த பண்புகள் தேவைப்படும் என்று யோசித்து சில எண்ணக்கருக்களை உருவாக்குவார்கள். உதாரணமாக, சுதந்திரம், நீதி, சமத்துவம், சட்டம் போன்ற பல எண்ணக்கருக்களை அவர்கள் உருவாக்குவார்கள். மூன்றாவதாக, அவர்கள் உருவாக்கிய அந்த எண்ணக்கருக்களை விளக்கமாக, தெளிவாக விளக்குவார்கள். இதுதான் தத்துவார்த்த அணுகுமுறையாக காணப்படுகிறது.